காவிரி நீரை பெறுவது தொடர்பாக தமிழக சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவிரி நீரை பெறுவது தொடர்பாக தமிழக சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், தற்பொழுது காவிரி விவகாரம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல மூத்த அமைச்சரான துரைமுருகன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அதிமுக, காங்கிரஸ் கட்சி, பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் அவர்கள் கட்சியின் சார்பில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள், யோசனைகள் ஆகியவற்றை தமிழக அரசுக்கு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக சட்ட வல்லுநர்களும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை எப்படி அணுகலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. திமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதே போல அக்கட்சியினுடைய MP வில்சன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே சட்ட ரீதியான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் தெரிவித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நமக்கான உரிமையை கேட்டு பெற்றே ஆக வேண்டும், இதற்காக என்ன ஒரு எல்லைக்கும் செல்லலாம், சட்ட ரீதியாக நாம் இந்த விஷயத்தை அணுக வேண்டும், தொடர்ந்து நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. இங்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரியிலிருந்து நம்முடைய உரிமை நீரை கேட்டு பெறுவது ஒரு பெரும் சிக்கலாகவும் ஒவ்வொரு முறையும் பெரும் போராட்டமாகவும் இருக்கின்றது. காவிரி ஒழுங்காற்று குழுமம் அறிவித்தும் கூட அதனை ஏற்க கர்நாடகம் மறுக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக முறையிட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்திலே பல்வேறு கட்சியினரும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். தொடர்ந்து கர்நாடக அரசு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று மதிக்க வேண்டும் எனவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடுநாயகமாக அமர்ந்திருக்கின்றார். சுற்றிலும் அனைத்து கட்சிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலில் இது அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய சார்பில் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோ முக்கிய தலைவர்களோ இதில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்தந்த கட்சிகள் சார்பில் அவர்களுடைய நிலைப்பாடுகள், அவர்களது யோசனைகளை தற்போது தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்து வருகிறார்கள். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி அரை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய ஆலோசனை மற்றும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.